மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு மூணாவது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இந்த பாடத்தில் முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். எட்டாவது கேள்வி பார்க்கலாம். எட்டாவது கேள்வி, அணு ஆரம் வரையறை. நல்லா கவனிங்க. அணு ஆரம்னா ஒரு அணுவின் அணு ஆரம் என்பது அந்த அணுவின் அணுக்கருவின் மையத்திற்கும், அதாவது உட்கருவின் மையத்திற்கும் இணைநிற எலக்ட்ரான்கள் உள்ள வெளிக்கூட்டிற்கும், அதாவது இணைநிற எலக்ட்ரான்கள் உள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு ஆகும் அல்லது தூரம் ஆகும். திரும்பி சொல்லுங்க. அணு ஆரம்னா என்ன? அணு ஆரம்னா அந்த அணுவின் அணுக்கருவின் மையத்திற்கும் இணைநிற எலக்ட்ரான்கள் உள்ள வெளிக்கூட்டிற்கும், இணைநிற எலக்ட்ரான்கள் உள்ள வெளிக்கூட்டிற்கும், ஆல்மோஸ்ட் செல்லுக்கு எலக்ட்ரான், இணைநிற எலக்ட்ரான்கள் உள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையே உள்ள தூரம் ஆகும். படிச்சிடமா? அணுவாரம் வரையறை. ஒரு அணுவின் அணுவாரம் என்பது அந்த அணுவின் அணுக்கருவின் மையத்திற்கும் இணைநிற எலக்ட்ரான் உள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையே உள்ள தூரமாகும். நெக்ஸ்ட், 9வது கேள்வி. சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு ஆரம் என்றால் என்ன? சகப்பிணைப்பு ஆரம் என்றால் இதுவும் முக்கியம். நல்லது. சகப்பிணைப்பு ஆரம்னா ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரண்டு ஒத்த அணுக்களின், அதாவது ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்ட இரண்டு ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை பாதி. சொல்லுங்க. சகப்பிணைப்பு ஆரம்னா என்ன? அதாவது ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்ட இரண்டு ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்துல பாதி. உதாரணமா பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த இரண்டு குளோரின் அணுக்கள் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்குது. அந்த அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 1.98 ஆங்ஸ்ட்ராம். இதில் பாதி எவ்வளவு? 0.99 ஆங்ஸ்ட்ராம். இதுதான் நம்ம சகப்பிணைப்பு ஆரம் சொல்றோம். கரெக்டாக சொன்னாக்கா இதான் குளோரின் வச்சுக்கலாம். இரண்டு குளோரின் அணுக்கள் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டது. சரியா? அந்த இரண்டு ஒத்த சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்ட இரண்டு ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பாதி தான் நம்ம சகப்பிணைப்பு ஆரம் சொல்றோம். படிக்கலாமா? சகப்பிணைப்பு ஆரம் என்றால் என்ன? ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரண்டு ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடையே உள்ள தொலைவில் பாதியாகும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 10வது கேள்வி. அணு ஆரத்தின் ஆவர்த்தன தொடர்பை விவரி. அணு ஆரத்தின் ஆவர்த்தன தொடர்பு விவரி. நல்ல கவனிக்கணும். இப்போ வரிசையில் ஏற்படும் மாறுபாடு பார்க்கலாம். தனிம வரிசை அட்டவணையில் வரிசையில் எப்படி அணுவாரம் மாறுபடுது பார்க்கலாம். நல்லது. இப்போ வரிசையில் செல்லும்போது அணுவாரம் குறையும். உதாரணமாக பாருங்க, இப்போ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். ஸோ இந்த வரிசையில் செல்லும்போது அணுவாரம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ 2வது வரிசையில் தனிம வரிசை அட்டவணையில் 2வது வரிசையில் நம்ம இடமிருந்து வலமாக செல்லும்போது அணுவாரம் குறையும். ஏன்னா இணைநிற எலக்ட்ரான்கள் ஒரே கூட்டில் சேர்க்கப்படுகிறது. இப்போ இந்த 2வது தொடரில் பார்த்தீங்கன்னா இணைநிற எலக்ட்ரான்களை 2வது கூட்டில் தான் சேர்க்கப்படுகிறது. இணைநிற எலக்ட்ரான்கள் ஒரே கூட்டில், இதில் இணைநிற எலக்ட்ரான் 2வது கூட்டில் சேர்க்கப்படும். சரியா? உதாரணம் பார்த்தா லித்தியம்னா 1s2 2s1. இது பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2வது கூட்டு தான். இதுலேயும் 1s2 2s2 ஓகே
2p1 எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஒரே கூட்டில் சேர்க்கப்படுகிறது. சரியா? அதே நேரத்தில் அணுக்கருவில் சேர்க்கப்படும் புரோட்டான், அணுக்கருவிலும் புரோட்டான் சேர்க்கப்படும். ஏன்னா எலக்ட்ரானுக்கு தகுந்த மாதிரி புரோட்டான் உட்கருவில் சேர்க்கப்படுகிறது. அணுக்கருவில் சேர்க்கப்படுகிற புரோட்டான் அணுக்கருவின் மின்தன்மையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இணைதிற எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கும் இடையே கவர்ச்சி விசை அதிகரிக்கும். நல்லா கவனிக்கணும். அதனால ஆழம் குறையும். திரும்பி சொல்லலாமா? வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும் போது தனிம வரிசை அட்டவணையில் அணு ஆழம் குறையும். என்ன காரணம்? இணைதிறன் எலக்ட்ரான்கள் அதே கூட்டில், ஒரே கூட்டில் சேர்க்கப்படுகிறது. சரியா? உட்கருவில் சேர்க்கப்படும் புரோட்டான் எனப்படுது, அதாவது அணுக்கருவில் சேர்க்கப்படும் புரோட்டான் மின் அணுக்கருவின் மின் தன்மையை அதிகரிக்கிறது. மின் தன்மையை அது மட்டும் இல்லாம இணைதிறன் எலக்ட்ரானுக்கும், அதாவது கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நல்லா கவனிக்கணும். லித்தியத்தில் 3 புரோட்டான் தான் இருக்கும், பெரிலியத்தில் 4 புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் அதே கூட்டில் சேர்க்கப்படுது. போரான்ல 5 புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் அதே கூட்டில். சரியா? அப்போ சேர்க்கப்படும் புரோட்டான் உட்கருவினுடைய மின்தன்மையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இணைதிறன் எலக்ட்ரானுக்கு உட்கருக்கும்படிய கவர்ச்சி விசையை அதிகரிக்கிறது. அதனால ஆர்வம் குறைகிறது. ஓகே, சரி. இப்போ தொகுதியில் ஏற்படும் மாறுதல் புரியுதுல? வரிசையில் பார்த்தா ஆரம்பிக்கும். தொகுதியில் மேலிருந்து கீழாக வர வர எலக்ட்ரான்கள் புதிய கூட்டில் சேர்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் தொகுதியில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ நம்ம தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர எலக்ட்ரான்கள் புதிய கூட்டில், இணைதிறன் எலக்ட்ரான்கள் புதிய கூட்டில் சேருகிறது. ரைட்டா? இப்போ லித்தியத்தில் பார்த்தீங்கன்னா 2வது கூட்டில் தான் சேரும். ஓகே, 1வது கூடு, சாரி 1ல் 2 எலக்ட்ரான், 2வது கூடு. சோடியத்தில் பார்த்து 3வது கூட்டில் தான் எலக்ட்ரான்ஸ், இணைதிறன் சேர்க்கும். இதில் 4வது கூடு. ஸோ அப்போ எலக்ட்ரான்கள் புதிய கூட்டில் சேர்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அணுக்கருவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே கவர்ச்சி விசை குறைஞ்சிடும். எலக்ட்ரான் அணுக்கருவை விட்டு தொலைவில் இருக்கும். சரி, அப்போ இணைதிறன் எலக்ட்ரானுக்கு உட்கருக்கும் இடையே கவர்ச்சி விசை குறைகிறது. ஞாபகம். அதனால தொலைவு அதிகரிக்கிறது. கவர்ச்சி விசை குறைஞ்சிடும், தொலைவு அதிகரிக்கிறது. அது கூட போதும். நமக்கு இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். தொகுதியில மேலிருந்து கீழ் வர வர, சரியா, இணைதிறன் எலக்ட்ரான்கள் புதிய கூட்டில் சேர்க்கப்படுகிறது. புதிய கூட்டில் சேர்க்கப்படுறதுனால இந்த இடத்துல நமக்கு கவர்ச்சி விசை தேவையில்லை. உட்கருவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே தூரம் அதிகரிக்கிறது. லித்தியம் பார்த்தீங்கன்னா 2வது கூடு, சோடியத்தில் பார்த்தீங்கன்னா 3வது கூட்டில் தான் எலக்ட்ரான் சேரும். 1ல் 2, 2ல் 8 இருக்கும். 3வது கூட்டில் தான் இணைதிறன் சேரும். 2, 4, 6. ஓகே, ஸோ அதனால என்ன உங்களுக்கு தூரம் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் 11வது கேள்வி பார்க்க. 11வது கேள்வி, செயலுறு அணுக்கரு மின் சுமை. இது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன். இது வந்து ஆன்சர் 2 லைன் தான். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், உட்கருவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காணப்படுது. இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் உட்கருவுக்கு என்ன காணப்படும்? நல்லா கவனிக்கணும். இப்போ இதுதான் உட்கருன்னு வச்சுங்க. நல்லா கவனிச்சுங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு புரியும். ஓகே, 2, 4, 6. இப்போ உட்கருவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காணப்படும். அதே நேரத்தில் எலக்ட்ரான்களுக்கு இடையே விலக்கு விசை காணப்படும். சரியா? அதாவது இணைதிறன் எலக்ட்ரானுக்கும், அதாவது இணைதிறன் எலக்ட்ரானுக்கு முன்னாடி உள்ள கூட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையே காணப்படுது, விலக்கு விசை காணப்படுது. ஸோ அதனால இந்த உட்கருவிற்கும்
இணைதிரள் எலக்ட்ரானுக்கும் இடையே கவர்ச்சி விசை குறைஞ்சிடும். இந்த எலக்ட்ரான்களுக்கு இடையே உள்ள விலக்கு விசை காரணமாக என்ன கவர்ச்சி விசை குறைஞ்சிடும். இந்த எலக்ட்ரான்கள் இணைதிரள் எலக்ட்ரானை உள்கூட்டி உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிரள் எலக்ட்ரான்களை திரை போல மறைக்கிறது. சரியா? அதனால உங்களுக்கு உட்கருவுக்கும் இணைதிரள் எலக்ட்ரானுக்கும் உடைய கவர்ச்சி விசை குறையுது அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ காணுங்க, இதான் முக்கியம். செயலுறு அணுக்கரு மின்சுமைனா வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை. சொல்லுங்க, இணைதிரள் எலக்ட்ரான்களால் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை. ஓகே, ஏன்னா இப்போ என்ன உங்களுக்கு இந்த எலக்ட்ரான்லாம் இல்லைன்னா நல்லா கவர்ச்சி விசை இருக்கும். இந்த உள்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் இருக்கிறதுனால கவர்ச்சி விசை குறையுது. சரியா? அப்போ இணைதிரள் எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் உணரப்படுகிற நிகர அணுக்கரு மின்சுமை, அதுதான் செயலுறு அணுக்கரு மின்சுமை. இந்த ரெண்டுலையும் நினைப்போம். வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் நிகரப்படும் அல்லது உணரப்படும், திரும்பி சொல்லலாம், வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் உணரப்படுகின்ற நிகர அணுக்கரு மின்சுமை. புரியுதா? படிக்கலாமா? வெளிக்கூட்டில் உள்ள இணைதிரள் எலக்ட்ரான்களால் உணரப்படுகின்ற நிகர அணுக்கரு மின்சுமை. இது என்ன ஃபார்முலானா Z செயலுறு ஈக்குவல் டு Z மைனஸ் S. என்ன போகுது எக்ஸாம்பிள்? Zனா அணு எண், Sனா திரை மறைப்பு மாறிலி. திரை மறைப்பு மாறிலி. இதை நம்ம ஸ்லேட்டர் அப்படிங்கிற விதி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்லேட்டர் விதி மூலியமாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒரு 2 கணக்கு போட்டால் உங்களுக்கு இந்த எப்படி நம்ம செயலுறு அணுக்கரு மின்சுமை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் மாணவர்களே, 11ஆம் கேள்விக்காக ஸ்காண்டியத்தில் உள்ள 4s எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமையின் மதிப்பினை காண்க. முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்லேட்டர் விதி கொஞ்சம் சொல்லிடுறேன், அப்போதான் ஈஸியாக. முதல்ல எந்த அணுவிற்கு செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு காண வேண்டுமோ அந்த அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும். அடுத்தது NS-NP ஆர்பிட்டாலை ஒரு தொகுதியாகவும் பிற ஆர்பிட்டாலை ஒரு தொகுதியாகவும் நம்ம எழுதணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1s ஒரு தொகுதி, அப்புறம் 2s 2p ஆர்பிட்டால் ஒரு தொகுதி, அப்புறம் 3s 3p ஆர்பிட்டால் ஒரு தொகுதி, அப்புறம் 3d ஆர்பிட்டால் ஒரு தொகுதி, 4s 4p ஆர்பிட்டால் ஒரு தொகுதி, 4d ஒரு தொகுதி, 4f ஒரு தொகுதி, இப்படி எழுதணும். அடுத்தது நல்லா கவனிக்கணும், நம்ம செயலுறு அணுக்கரு மின்சுமையை காண வேண்டிய எலக்ட்ரான் உள்ள தொகுதியை இனம் காண வேண்டும். இப்போ செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பை காண வேண்டிய எலக்ட்ரான் உள்ள தொகுதியை இனம் காண வேண்டும். சப்போஸ் இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமை அப்படின்னாக்கா அந்த தொகுதியை நம்ம இனம் காணணும். இதை நம்ம n எடுத்துக்கணும். சரியா? இந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு நல்ல கவனம், இது n நாம். இந்த தொகுதிக்கு வலதுபுறம் உள்ள உள்ள எலக்ட்ரான்கள் திரை மறைப்புக்கு காரணமாக அமைவதில்லை. வலதுபுறம் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானும் 0.35 அளவு அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். 0.35 அளவு. அதே 1s
தொகுதியில் 1s ஆர்பிட்டாலில் இந்த தொகுதியில் இருக்கிற எலக்ட்ரான் 0.30 அளவு தான் அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். சரி, அடுத்தது நல்லா கவனிக்கணும். இந்த செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு காண வேண்டிய எலக்ட்ரான் எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால் இப்போ இதில் இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள தொகுதி n-1 தொகுதி நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள தொகுதி n-1 தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானும் 0.85 அளவு என்ன பண்ணுது அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானை 0.85 அளவு அணுக்கரு மின்சுமை மறைக்கும். அதே வந்து n-2 மற்றும் n-3 இந்த தொகுதியில் உள்ள எலக்ட்ரான்கள்லாம் முழுவதுமாக மறைக்கும். அதாவது ஒரு அலகு அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். இது எப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இனம் காண வேண்டிய எலக்ட்ரான் சரியா எந்த தொகுதியில் இருக்கணும் எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால இருந்தான். சரி, அதே இந்த செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு காண வேண்டிய எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் மற்றும் எஃப் ஆர்பிட்டால் இருந்தால் ஸோ இதில் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தொகுதியில் உள்ள அனைத்து எலக்ட்ரான்களும் இதுக்கு முன்னாடி உள்ள எலக்ட்ரான் அனைத்துமே ஒரு அலகு அணுக்கரு மின்சுமையை என்ன பண்ணும் மறைக்கும். ஒரு அலகு அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். சரி, அதுக்கு நான் ரெண்டுத்துக்கு ஒரு கணக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த எஸ் மதிப்பு நல்லா கவனிக்கணும். எல்லா எஸ் மதிப்பையும் நம்ம கூட்டிடணும். ரைட், அதுதான் நமக்கு கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் எஸ் மதிப்பு கிடைக்கும். சரி, இந்த புரிதலாக இந்த எல்லா எலக்ட்ரானுடைய இந்த எஸ் மதிப்பை நம்ம கூட்டிட்டாக்கா நிகர எஸ் மதிப்பு கிடைக்கும். இப்போ நான் கணக்கு போனால் புரியும். நல்லா கவனிங்க. சரி, பாருங்க. ஸ்காண்டியத்தில் உள்ள 4s எலக்ட்ரானின் மீதான செயலோடு அணுக்கரு மின்சுமையின் மதிப்பு கேட்கலாம். முதல்ல ஸ்காண்டியம் அணு எண் 21 எலக்ட்ரான் பேருங்க 1s 2s 2p 3s 3p 3d 4s வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் 1s 2 எலக்ட்ரான் நிரப்பணும். 2s ல 2 எலக்ட்ரான், 2p ல 6, 3s ல 2, 3p ல 6, அப்புறம் 4s ல 2, 3d ல 1. சரியா? அதுக்கு அடுத்தது இதை பின்வருமாறு மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும்? 1s ல 2, 2s 2p ல 8 எலக்ட்ரான், 3s 3p ல 8 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் 3d ல 1, 4s ல 2 இப்படி எழுது. ஓகே, அடுத்தது நல்ல கவனிங்க. இதுதான் இந்த செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு காண வேண்டிய எலக்ட்ரான் உள்ள தொகுதியை நாம் n குறிக்கிறோம். இது முழுக்க n-1, இது n-2, இது n-3. இப்போ நல்லா கவனிங்க. டேபிள் காலம் முக்கிய கொடுத்துருப்பான், தொகுதின்னு போட்டுக்கோ. சரியா? அடுத்தது அத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை. அத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை. அத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை. அடுத்தது எஸ் மதிப்பிற்கு ஒவ்வொரு எலக்ட்ரான் பங்களிப்பு. எஸ் மதிப்பிற்கு ஒவ்வொரு எலக்ட்ரான் பங்களிப்பு. அதுக்கப்புறம் எஸ் மதிப்பிற்கு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள எலக்ட்ரானின் பங்களிப்பு. நல்ல கவனிக்கணும். இப்போ தொகுதி n வச்சுக்கலாம். இப்போ இந்த தொகுதியில் ஒரு எலக்ட்ரான் விட்டுணும். இப்போ வந்து 4s எலக்ட்ரான் மீதான செயலோடு அணுக்கரு மின்சுமைனா 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, 1 விட்டுணும். ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் நீங்கள் போடணும். எவ்வளோ மதிப்பு சொன்னேன்? எஸ் இருக்கு 0.35. ஸோ 1 × 0.35 0.35. அடுத்தது இது முன்னாடி உள்ள தொகுதி n-1, அதில் உள்ள எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 9 இருக்குது. இந்த தொகுதியில் உள்ள எலக்ட்ரான் எஸ் மதிப்பிற்கு ஒவ்வொரு எலக்ட்ரான் பங்களிப்பு சொன்னேன் 0.85. இது பிரிக்குன்னா 7.65. அதுக்கு முன்னே உள்ள
அனைத்து தொகுதியில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை n-2 k கமா மற்றவை எவ்வளவு சொல்லுங்க? இது 10 8 2 10. இது வந்து ஒரு அலகு அணுக்களின் சுமை மறைக்கும். ஸோ 10 × 1 10. ஸோ இது கூட்டினா இது வரும் 18 வரும். இதுதான் எஸ் மதிப்பு. ஸோ எஸ்ஸின் மொத்தத்தை கூட்டினோம்னா சரி எஸ் மதிப்பு எவ்வளவு? 18. சரி, அடுத்தது ஃபார்முலா சொல்லுங்க. Z செயலுறு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? Z மைனஸ் அணியின் எவ்வளவு? 21 மைனஸ் 18 எவ்வளவு வரும்? 21 மைனஸ் 18னா 3. ஓகே, சரி. அடுத்து 12வது கேள்வி. இப்போ தெரிஞ்சுக்கணும், நல்லா படிக்கிற பசங்க வந்து பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் 12வது கேள்வி பாருங்க. இதே ஸ்காண்டியத்தில் உள்ள 3D எலக்ட்ரானிக் மீதான செயலோடு அணுக்கள் மின்சுமை மதிப்பு கேட்கிறாங்க. இப்போ ஸ்காண்டியத்தில் 3D எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் சொல்லுங்க. இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. ரைட், முதல்ல என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் அணுக்கள் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1. அது நம்ம எப்படி எழுதணும்? 1s அப்புறம் 2s 2p 8 எலக்ட்ரான், அப்புறம் 3s 3p 8 எலக்ட்ரான். சரியா? அடுத்தது 3d 1 எலக்ட்ரான், 4s 2. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு தொகுதி n-1, இது n-2, இது n-3. இந்த தொகுதிக்கு வலது புறம் உள்ள தொகுதியில் உள்ள எலக்ட்ரான்கள் திரைமறைப்புக்கு காரணமாக அமைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அடுத்தது தொகுதி பாருங்க. தொகுதி இப்போ n தொகுதி நல்லா கவனிக்கணும். இதுல இத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான், தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை விட்டுடணும். 3D எலக்ட்ரானிக் மீதான செயலோடு மீன் சொன்னீங்கன்னா 3D 1 தான் விட்டுடலாம். இப்போ 2 இருந்தால் 1 போடணும். இப்போ இத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான் 0 தான் நம்ம போடணும். ஒரு எலக்ட்ரானை நம்ம விட்டுடணும். சரி, இதனுடைய பங்களிப்பு என்ன சொன்னாங்க? 0.35. என்ன எஸ் மதிப்பிற்கு ஒரு எலக்ட்ரான் பங்களிப்பு. ஓகே, 0.35. அடுத்தது இந்த செயலுறு அணுக்கரு மின்சுமை மதிப்பு காண வேண்டிய எலக்ட்ரான் d ஆர்பிட்டால இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உள்ள எலக்ட்ரானுடைய திரைமறைப்பு எவ்வளவு சொன்னேன்? 1 இல்லையா? அதாவது அனைத்து எலக்ட்ரான்களும் ஒரு அலகு அணுக்கரு மின்சுமையை மறைக்கும். அதை மட்டும் பார்க்கணும். இதை மட்டும் பார்க்கணும். அப்போ n-2 மற்றும் மற்றவை n-1 மற்றும் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கலாம். எவ்வளவு பாருங்க? 8 8 16 18. கரெக்ட். ஸோ 18 எலக்ட்ரான். இது பார்த்தீங்கன்னா பங்களிப்பு 1. எஸ் மதிப்புக்கு ஒரு எலக்ட்ரான் பங்களிப்பு. இதை கூட்டினா 18. அப்போ 18 புள்ளி 3 18. சாரி, தப்பா சொல்லுங்க. 0 × 3.5 0. சாரி, 0 × 3.5 0. சாரி, இன்னொரு. ஸோ 18 × 1 18. அப்போ ஓகே, நல்லா இருக்கு. 0 × 3.5 0. இது 18 கூட்டினா 18 வரும். அப்போ Z செயலுறு என்ன வரும்? Z மைனஸ் S. Z வந்து எவ்வளவு? அணியில் 21, S வந்து 18, இங்கேயும். ஓகே, ஸோ இப்படி மாற்றிக்கலாம். 0 × 0.35 0. ஸோ ஓகே, இது கிளீனாக புரிஞ்சுதா? இது 12 ஓகே, தேங்க்யூ.